நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தொடர் இருமல். தொடர் இருமல்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க. இருமும் போதே சிறுநீர் போயிடும், மலம் வெளியில் வந்துடும். சிலருக்கு வந்து மூச்சு அடைக்கிற நிலையில் போய் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது என்னென்னா ரத்த குறைபாடாயிரும். இந்த லோ சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருமல் கூட 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 எல்லாமே நடக்கும். எதுவுமே பேச முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். இதில் முக்கியமாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ஜாதிக்காய், பன்னீர் ரோஜா, முந்திரி பருப்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தொடர் இருமல் தண்ணி சில இடங்களில் மாறி மாறி குடிக்கிறதுனால இருமல் வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் வெந்நீர் குடிச்சிட்டு பச்சை தண்ணி இப்படி மாற்றி மாற்றி குடிப்பாங்க. குளிர்ந்த நீரும் சுடு நீரும் மாற்றி மாற்றி குடித்தாலும் அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கிறோம். தொடர் இருமல் தும்மல் எல்லாம் வந்துட்டுருக்கோம். இன்னும் சில பேருக்கு உடம்புல வந்து இரத்த குறைபாடுகள், எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா, ஹீமோகுளோபின் ரத்தம் குறைவடி ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு தொடர் தும்மலும் இருமலும் வந்துக்கிட்டே இருக்கும். தும்முனாங்கனாக்கா சிறுநீர் வெளியே வர்ற அளவுக்கு தும்முவாங்க. அப்படி தொடர்ந்து தும்மிகிட்டே இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய உமிழ்நீரே வந்து சளியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். காரி துப்புனாங்கனாக்கா வெள்ளை சளியாக வரும். சளி வந்து முழுசும் சாதாரணமாக சளி பிடிச்சிதுனாக்கா அந்த தண்ணீர் இதெல்லாம் மாறி குடிக்கிறப்போ குடிச்சுனாங்கனாக்கா அந்த சளி வந்து பழுத்து மஞ்சள் கலரில் வெளியில் வந்துருச்சுனாக்கா சளி வந்து முறிஞ்சிருச்சுன்னு அது நாமளே தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இருமல் வராது. ஆனால் அந்த வறட்டு இருமலாக இருமி வெள்ளையாக சளி வந்துச்சுனாக்கா அது சாதாரணமாக வந்து அவங்களுக்கு அந்த இருமல்ன்றது போகவே போகாது. அவங்களுடைய உமிழ்நீர் வந்து எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லாதனால சளி ஆகிக்கிட்டு இருக்கும். அதை கட்டுப்படுத்தணும்னாக்கா நாம் இப்போ தயாரிக்கிற மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த இருமல் போயிடும். உடம்புல எதிர்ப்பு சக்தி வளர்த்துக்கிறலாம். தொடர் இருமல் தும்மல் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஜாதிக்காய் வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். சொல்கிற மாதிரி அளவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிறணும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது தப்பு பண்ணாது. ஆனால் அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக அந்த இருமலை வந்து கட்டுப்படுத்தும். உள்ளுக்கரில் இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடியது. உடம்புல வந்து இரத்த நாளங்களை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது. நரம்பை வந்து தூண்டக்கூடியது. புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடியது. இருமலை கட்டுப்படுத்தும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாதாரணமாக வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிறது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அந்த தொடர் தும்மலும் இருமலும் இருக்கிறவங்க வந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கொஞ்சம் தேடி பிடிச்சி பார்த்து எடுத்திங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த இருமல் வந்து சரியாகும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இதை நல்லா கொஞ்சமாக எடுத்து அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது அதனுடைய சாறு. மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு கூட ஜாதிக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட கலந்துடலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு பச்சையாக இருந்தாலும் வறுத்ததாக இருந்தாலும் நல்லா பொடிசாக நல்லா வெட்டி பொடிச்சு போட்டுக்கோங்க. இருமி தொண்டை வறண்டுக்கிட்டு இருக்கு, வலி எடுக்குது, புண்ணாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க புண்ணை ஆற்றக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பன்னீர் ரோஜாவினுடைய இதழ் வந்து ஒரு ரோஜா பூவினுடைய இதழை கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கூட சுத்தமான தேன் சேர்த்துக்கிறணும். இப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாரோடு சேர்ந்து நல்லா மெண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எப்படியப்பட்ட அந்த இருமலும் போயிடும். உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறோம். அந்த சளி பழுத்து வெளியாயிரும், மலத்தின் வழியாக வெளியாயிரும். அதுக்கப்புறம் ரத்தோட்டங்கள் கூடுறதுக்கு நேரத்துக்கு நீங்கள் ஆகாரங்கள் எடுத்துக்கிறணும். உணவு வந்து சீக்கிரம் செரிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க. இருமல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. தொடர் இருமல் வந்துச்சுனாலே ரொம்ப சிரமம்.
அதுக்கு வந்து முக்கியமாக முந்திரி பருப்பு, பன்னீர் ரோஜா, ஜாதிக்காய், தேன், மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம் அந்த இருமல் நின்றும். 5வது நிமிஷத்துலேயே இருமல் நிற்கும்னா பார்த்துங்க, எவ்வளோ மோசமான தொடர் இருமலாக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தொடர் இருமல் இருக்காது. 3 நாள் இரும்பிட்டு இருந்தாலும் இதை சாப்பிட்டா 5வது நிமிஷம் சரியாகும். இது தொடர் இருமலுக்கு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.